ஹாய் ஹலோ, நான் தினேஷ். இன்னைக்கு நாம பார்க்க போற அமானுஷமான திகில் நிகழ்வு கொல்லிமலையில் நடந்தது. கொல்லிமலைன்னு சொன்னாலே மந்தரங்களும் பேய், ஆவி, பில்லி, சூனியம், ஏவல் போன்ற விஷயங்களுக்கு குறையில்லாம இருக்கணும் உங்களுக்கு தெரியும். அப்படி எதேச்சையாக மாட்டிக்கிட்ட ஆட்டோ டிரைவர் வாழ்க்கையில நடந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இது நமக்கு அவரே நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது. ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு, அதாவது கொரோனா காலம் தொடங்குவதற்கு முன்பு நடந்த ஒரு விஷயம். கௌதம் கொல்லிமலையில் ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறார். அவர் சுற்றுலா பயணிகளுக்கு ரூம் போட்டு கொடுக்கிறது, எங்கு வியூ பாயிண்ட் இருக்கு, ஃபால்ஸ் இருக்குன்னு சொல்லி சுற்றுலா பயணிகளை தன்னுடைய ஆட்டோலயே கூட்டி சென்று திரும்ப கூட்டிட்டு கொண்டு போய் அவங்கள பத்திரமா ஹோட்டல்ல சேர்க்கிறது தான் அவருடைய வேலை. இவர் தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் கொல்லிமலையில் வாழ்ந்து வருகிறார். 2வது முறை கர்ப்பமான மனைவியை பிரசவத்திற்காக அவரது சொந்த ஊரான நாமக்கல் அருகில் இருக்கும் ராசிபுரத்துக்கு அனுப்பிவிட்டார். இவரின் வீடு கொல்லிமலை எட்டுக்கை அம்மன் கோவில் செல்லும் வழியில் ஊருக்கு சற்று ஒதுக்குப்புறமாக உள்ளது. கௌதம் தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது அப்போ ஒரு மந்திரவாதியோட வீட்டின் அருகில், அதாவது பின்புறம் கொஞ்சம் காட்டுக்குள்ள மாந்திரிக பூஜை பண்ணி இருக்கார். இவர் அதை போலீஸ் கிட்ட சொல்லி பூஜையை தடுத்து இருக்கிறார். பின்பு மந்திரவாதியை கட்டுப்படுத்தி வச்சிருந்த ஆவி இவரது கொல்ல முயற்சிக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். முழுமையா வீடியோ பாருங்க. உங்கள் திகில் அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற நிகழ்வுகள் உங்களது வாழ்க்கையிலோ தெரிந்தவர் வாழ்க்கையிலோ நடந்திருந்தால் மேலே தெரிகிற இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கௌதம் தனியா வீட்டுல இருக்கிற நேரத்துல திடீர்னு வீட்டுல கெட்ட வாடை வீசுறத கவனிச்சவர், இவர் மனைவி ஏற்கனவே இவர்கிட்ட அடிக்கடி வீட்டுல கெட்ட வாடை வீசுறதா சொல்லியிருக்காங்க. கௌதம் விலங்கு ஏதாவது செத்து இருக்கும் விடுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு வீட்டுல இருக்கிறப்ப அந்த கெட்ட வாடை மறுபடியும் அடிக்குது. கௌதம்க்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால இரவு தண்ணி அடிச்சுட்டு வீட்டுல தூங்கும் போது வீட்டோட கதவை வேகமா யாரோ தட்டுறாங்க. போதையில இருந்ததுனால சரியா கேட்க முடியாத நிலைமையில இருந்த கௌதம் எழுந்து செல்ல முடியாதனால யாரதுன்னு படுத்துக்கிட்டே கேட்கிறாரு. பதில் எதுவும் வராததுனால கம்முன்னு படுத்து தூங்கிடுறாரு. இந்த முறை இன்னும் வேகமா டம்மு டம்மு என்ற சத்தத்தோட கதவுல இருந்து சத்தம் அதிகமா வருது. மணி பார்த்தா நைட்டு 1 மணி. இந்த நேரத்துல யாரா இருக்குன்னு ஒரு குழப்பத்தோடவே கதவை திறந்த கௌதம் வெளியே யாருமே இல்ல. ஆனா முன்ன அடிச்ச அந்த கெட்ட வடை இப்போ பயங்கரமா அவன் பக்கத்திலேயே அடிக்கிறத அவர் உணர்றாரு. அவங்க வீட்டுல பாத்ரூம் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கும். வீட்டுக்கு வெளியே குழப்பமா நின்னுகிட்டு இருக்கிற கௌதம்க்கு ஒரே டைம்ல பாத்ரூம்லயும் வீட்டின் சமையலறை உள்ளயும் பாத்திரங்கள் கீழே விழுற சத்தம் கேக்குது. என்னன்னு பாத்ரூமை பார்க்காம வீட்டுக்குள்ள யாரா இருக்குன்னு நினைச்சு உள்ள ஓடி போய் பாக்குறாரு. சமையலறைய பார்த்துட்டு திரும்புறார். கருப்பான ஒரு உருவம் அவர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே ஓடுது. அது என்னன்னு பார்க்க மனசில்லாத கௌதம் டக்குன்னு போய் கதவை தாள் போட்டு பயத்துல சாமி படம் முன்னாடி இருந்த விபூதிய தலை நிறைய வச்சுக்கிட்டு அப்படியே போய் நல்லா போர்வையை போத்திக்கிட்டு படுக்கிறார். மறுநாள் விடிஞ்சு அவரோட வீட்டை சுற்றி பார்க்கிறாரு. ஏன்னா கௌதமோட மனைவி கௌதம் கிட்ட, நீங்க இரவு சவாரி போகும்போது நம்ம வீட்டை சுற்றி யாரோ நடக்கிற மாதிரியும் பேசுற மாதிரியும் கேக்குதுன்னு சொன்னது இப்போ கௌதம்க்கு ஞாபகம் வருது. சரின்னு ஒரு வழியா தைரியத்தை மனசுல வர வச்சுக்கிட்டு இன்னைக்கு இரவு என்ன நடக்குதுன்னு பாத்திரலான்னு முடிவு செய்யறாரு. இரவு சரியா 12 மணிக்கு மேல அவரை வீட்டை சுற்றி யாரோ நடக்கிற காலடி சத்தம் கேட்டு இருக்கு. எழுந்து விட்டு ஜன்னலை கொஞ்சமா திறந்து பார்க்கிறாரு. பார்த்த உடனே பயந்து டக்குன்னு ஜன்னலை மூடிட்டாரு. அப்போ அங்க ஒரு சாமியார் வேகமா நடந்து போறத பார்த்த கௌதம் அவரை பின்தொடரலான்னு பின்னாடி போறாரு. அவரோட வீட்டுக்கு பின்னாடி தான் காட்டுக்கு போற வழி இருக்கு. அந்த வழியா யார் போனாலும் இவர் வீட்டு ஜன்னல்ல இருந்து பார்த்தரலாம், ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும். பின்பு அவரை பின்தொடர்ந்த கௌதம் காட்டுக்குள்ள ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அந்த பூசாரி கையில இருந்த பையில வெண்கல தகடு, சொம்பு, கருப்பு நிற பூனைய வெளியே எடுக்கிறாரு. அதை பார்த்த கௌதம் அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா கொல்லிமலையில மந்திரம் மாந்திரிகம் எல்லாம் ரொம்ப சகஜம். பின்பு அந்த மந்திரவாதி அங்க நெருப்ப மூட்டி மந்திரங்கள்லாம் சொல்லி கையில எடுத்து வந்த தகட்டுல ஏதோ எழுதி கொண்டு வந்த கருப்பு பூனைய அந்த தீயில பூனையின் கழுத்தை அறுத்து அதோட ரத்தத்தை விட்டதும் தீயில இருந்து
இருந்து ஒரு கருப்பு நிற நிழல் உருவம் ஒன்று வந்தது. அதை பார்த்ததும் கொலையே நடுங்கி போய் மயக்கம் வர அளவுக்கு ஆயிடுச்சு கௌதம்க்கு. பின்பு அவரு அத போலீஸ்க்கு எப்படியாவது தகவல் சொல்லணும்னு வீட்டுக்கு ஓடி வந்து அவரோட போனை எடுத்து போலீஸுக்கு தகவலும் சொல்றாரு. பின்பு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கையும் களவுமா மந்திரவாதிய பிடிச்சு அவரு பூஜை பண்ண அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 5 இல்லனா 6 கோழிகளை பலியிட்டு கோழியின் தலை தனியா உடம்பு தனியா கிடக்குது. இது ஒரு நாள்ல பலியிட்ட கோழி மாதிரி தெரியல, பல நாட்களா கோழிகளை பலியிட்டு இருக்கிறதால தான் அவரு வீட்டு வரைக்கும் அந்த கெட்ட வாடை வந்து இருக்குதுன்னு அவரு முடிவு பண்றாரு. அந்த இடம் பூராவும் கோலமிட்டு மண்டை ஓட்டையும் மனிதனின் கால் எலும்புகளையும் வைத்தும் சுத்தியும் மஞ்சள் குங்குமத்துல ஏதோ சமஸ்கிருதத்துல எழுதி இருந்ததாகவும் சொல்றாரு. கோழி செத்து கிடக்கிறதெல்லாம் பார்த்து பயந்து போன கௌதம் அந்த இடத்தை நாம சுத்தம் பண்ணிடலாம், இல்லனா நம்ம வீடு பக்கத்துல இருக்கு, நமக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருன்னு நினைச்சு அங்க கீழே கிடந்த கோழிகளையும் மண்டை ஓட்டையும் ஒரு சாக்கு பையில கட்டி தூரமா வீசிடலான்னு கட்டுறாருங்க. அப்போ கோழியோட கால் விரல் நகங்கள் அவர் கையில கிழிச்சிருச்சு. கை கிழிச்சதும் ரத்தம் நிறைய வெளியே வருது. கத்தியில கிழிச்ச மாதிரி ரத்தம் நிறைய வருது. அங்கேயே சில ரத்த துளிகளும் விழுந்திருக்கு. அதையெல்லாம் பொருட்படுத்தாத கௌதம் எல்லாத்தையும் சாக்குல கட்டி தூரமா காட்டுக்கு அந்த பக்கம் வீசிடுறாருங்க. வீசிட்டு கை கால் அலம்பிட்டு வீட்டுக்குள்ள கௌதம் வராருங்க. இன்னொரு பக்கம் அந்த மந்திரவாதியை புடிச்சிட்டு போன போலீஸ் அவரை விசாரிக்கிறாங்க. மந்திரவாதி எந்த வாயும் துறக்காம எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கிறார். பின்பு வீட்டுக்குள்ள போன கௌதம் சாப்பிட்டு தூங்க போறாருங்க. அப்படி தூங்க போகும்போது பூஜையில மந்திரவாதி மந்திரம் சொல்லும் போது ஒரு கருப்பு நிழல் உருவம் வந்ததில்ல. அந்த உருவம் கௌதம் நினைவுக்கு வந்து ரொம்ப பயமுறுத்தி இருக்குதுங்க. ஒரு வழியா தூங்கின கௌதம் அவரோட கனவுலையும் அந்த ஒரு அகோரமான சதையெல்லாம் கிழிச்சு ரத்தம் உறைஞ்சு போய் இருக்கிற அழுகுன நிலையில இருக்கிற உருவத்தை தன்னோட கனவுல பார்த்து தூக்கம் தெளிஞ்சு டக்குன்னு எழுந்துடுறாருங்க. பின்பு தண்ணியை குடிக்க போலான்னு சமையல் கட்டுக்குள்ள போனா அங்க ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. சமையல் கட்டுக்குள்ள மந்திரவாதி பூஜையில பலியிட்ட அந்த பூனை அவரை பார்த்துக்கிட்டே மெதுவா அவரோட சமையலற ஜன்னல் வழியா மெதுவா வெளியே போகுதுங்க. அதை பார்த்து பயந்து போன கௌதம் அதை துரத்துறதுக்கே பயந்து அது போன பின்னாடி ஜன்னல் கதவை மூடுறாரு. பின்பு ஒரு வழியா தண்ணியை குடிச்சிட்டு படுக்க வந்த கௌதம்க்கு ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்திருந்தது. அவரு லைட்ஸ் ஆஃப் பண்ண உடனே அவர் வீட்டு மூலையில கருப்பு உருவம் காத்துல மிதக்கிற மாதிரி பாக்குறாருங்க. என்னன்னு லைட்ஸ போடுறாரு. அப்போ அந்த வெளிச்சத்துக்கு அங்க எதுவும் இல்ல. திரும்ப எதுவும் இல்லன்னு லைட் ஆஃப் பண்றார். இப்போ அந்த உருவம் தெரியுது. போன டைம் மாதிரி இல்ல இந்த டைம். டக்குன்னு வேகமா இவர் பக்கத்துல வந்து முன்ன சொன்ன மாதிரி அழுகுன மூஞ்சியோட முகம் உடம்பு தோல் எல்லாம் ரத்தம் உறைஞ்சி போய் பார்க்கவே கொடூரமா இருந்த அந்த ஆவிய பக்கத்துல பார்த்ததும் பயந்து கொலையே நடுங்கி போன கௌதம் என்ன பண்றதுன்னு தெரியாம நிக்கிறாரு. பின்பு அந்த ஆவி இவரை கழுத்தை பிடிச்சி தூக்கி கொல்ல பாக்குதுங்க. அப்புறம் தன்னை கொல்லத்தான் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவரு அவர் வீட்டுல இருக்கிற அவருடைய குலதெய்வம் முனீஸ்வரன் கோயில்ல கொடுத்த விபூதியை எடுத்து அந்த ஆவி மேல வேகமா போடுறாருங்க. போட்டதும் அந்த எரிச்சல் தாங்க முடியாத அந்த ஆவி அவரை விட்டு மறைஞ்சு போயிடுச்சுங்க. பின்பு இங்க இருந்தா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு வண்டி எடுத்துட்டு நள்ளிரவு டைம்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததையெல்லாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி மந்திரவாதியை பார்க்கணும்னு கேட்கிறார். பின்பு கௌதம் மந்திரவாதியை பார்த்து, சாமி என்ன மன்னிச்சிருங்க, உங்களை போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்தது தப்புதான்னு, என் உயிரை காப்பாத்துங்கதான்னு கெஞ்சறாருங்க. நடந்ததையெல்லாம் மந்திரவாதி கிட்ட சொல்லி அலறாரு. பின்பு அந்த மந்திரவாதி அப்போதாங்க வாய் விட்டே பேசுறாரு. இத்தனை நாள் போலீஸ் விசாரிக்கும் போது கூட வாய் திறக்கவே இல்லை. 2 நிமிஷம் கண்ணை மூடி திறந்த மந்திரவாதி கௌதம் கிட்ட, இதுக்கு காரணம் நான் இல்ல, நான் எதுவும் எந்த ஆவியும் ஏவி விடல, இப்போ நடக்கிற விஷயத்துக்கு நீதான் காரணம், நீ உன் ரத்தத்தை பூஜை செய்யற இடத்துல விட்டு இருக்க. பின்பு நல்லா யோசிச்ச கௌதம் கோழியின் நகங்கள் கிழிச்சது ஞாபகம் வந்திருக்கு. ஆமா சாமின்னு கௌதம் சொல்ல மந்திரவாதி அதான் உன் உயிர் பலி கேக்குதுன்னு சொல்ல அதிர்ச்சியாகி நடுங்கி போனார். பொதுவா மாந்திரீக பூஜை செய்யற இடத்துல கெட்ட துர் ஆவிகள் சுத்தணும், அந்த இடம் துர்தேவதையோட பலிபீடனும், அங்க நீ ரத்தத்தை விட்டதால உன்னை அதோட கட்டுப்பாட்டுக்கு உன்னை அதோடயே சேர்த்துக்கணும், மேலும் அதுக்கு சக்தி அதிகம் ஆகும்னு சொல்றாரு. மந்திரவாதி கால்ல விழுந்து மன்னிச்சிடுங்க, என் பொண்டாட்டி கர்ப்பமா வேற இருக்கான்னு கெஞ்சறாரு. பின்பு அந்த மந்திரவாதி அவர்கிட்ட இருந்து ஒரு மந்திர கயிறை எடுத்து இவரோட கையில கட்டுறாருங்க. உன் குலதெய்வத்தோட திருநீரை வச்சுக்கோ போன்னு சொன்ன மந்திரவாதி பின்பு தான் அங்க என்ன பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு போலீஸ் கிட்டையும் சொல்றாருங்க. கோழி பூனைகளை எல்லாம் பலி கொடுத்து ஆசை அடங்காத ஆக்ரோஷ
ஆக்ரோஷமான இளம்பெண்ணின் ஆவியை கட்டுப்படுத்தி துர்தேவதைகளையும் தன் வசப்படுத்தி வசியம் மாந்திரிகம் செய்வினைகள் ஏவரது போன்ற வேலைகளையும் யாரையும் தன் வசமாக்கும். அதனால அதை என் கட்டுப்பாட்டுக்குள்ள வசப்படுத்தி வச்சிருக்கேன்னு சொன்னதும் போலீஸுக்கு கொலையே நடுங்கி போயிருச்சுங்க. கௌதம்க்கு இதையெல்லாம் கேட்டு அதிர்ச்சியாகி வீட்டுக்கு போலான்னு கிளம்புறாரு. கிளம்பும் போது இந்த மந்திரவாதியை நாம நிறைய இடத்துல பார்த்திருக்கோம்னு யோசிக்கும் போது டக்குன்னு அந்த மந்திரவாதி பழைய பாலடைஞ்ச பாலத்துக்கு கீழே அடிக்கடி போறத பார்த்திருக்காருங்க. கௌதம் ஆட்டோ டிரைவருங்கிறதுனால அந்த ஊர் மக்கள் ஓரளவு அத்துப்படி. அப்புறம் கௌதம் நாம போய் அங்க பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு போறாருங்க. பழைய பாலடைஞ்ச பாலத்துக்கு போன கௌதம் ஒரு குகையை பார்க்கறாரு. இத்தனை வருஷமா இருக்கும் இதே ஊர்ல நமக்கு இந்த குகை இருக்கிறதே தெரியாதுன்னு யோசிச்சபடியே மெதுவா உள்ள போறாரு. உள்ள போக போக வெளிச்சம் கம்மியாகி இருட்டாகுது. இவரு தனது மொபைல் டார்ச் அடிச்சுக்கிட்டே போகும்போது குறிப்பிட்ட இடத்துல 5-6 பேர் நின்னுகிட்டு இருக்காங்க. இவரு பக்கத்துல போனதும் வாங்க மாமா இவ்வளவு நேரமா எங்க போனீங்கன்னு ஒருத்தர் கௌதம கூப்பிடுறாங்க. அது யாருன்னா இவரோட மனைவி தான். அம்மா வீட்டுக்கு போனவங்க இங்க உடம்புல ஒட்டு துணி இல்லாம வயித்துல குழந்தையோட சுமந்துக்கிட்டு சிரிச்ச முகத்தோட கௌதம கூப்பிடுறாங்க. உள்ள போன கௌதம் பார்த்து பிரம்மாண்டமான ஒரு கருப்பு உருவம் இவரை பார்த்து வருது. அது இவரோட பக்கத்துல வர வர இவர் கையில மந்திரவாதி கட்டின கயிறு அப்படியே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குதுங்க. இத பார்த்து பயந்த கௌதம் தலை தெறிக்க குகையை விட்டு வெளியே ஓடி வர்றாரு. வெளியே வந்ததும் அவருடைய மனைவிக்கு போன் பண்றாரு. போனை எடுக்கல. அவங்க அவரது மாமியாருக்கும் கால் பண்றாங்க, எடுக்கல. நேரா ஊருக்கே போய் பார்த்துடலாம்னு முடிவு பண்ற கௌதம் கொஞ்ச நேரத்துல கால் வருது. கால் பண்றது மனைவி அம்மா இவரோட மாமியார். மனைவி நல்லா இருக்காங்களான்னு கௌதம் கேட்க நல்லா தான் இருக்கா, என் பக்கத்துல தான் இருக்கான்னு சொல்றாங்க. ஒரு வழியா நிம்மதியான கௌதம் இந்த விவகாரமே வேணாம்னு முடிவு பண்ணி தன்னுடைய குலதெய்வம் முனீஸ்வரனுக்கு ஒரு பூஜையை போட்டு இவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்போல இருந்து எந்த வாடையும் வராம அவருடைய குடும்பத்தோட எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்றாரு. உங்களுக்கு இது போன்ற அமானுஷ்யமான விஷயம் நடந்திருந்தா என்னுடைய இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய திகில் கதைகள் உங்களை தேடி வர ஆல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும். மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மேலும் நான் நல்ல வீடியோ போட பூஸ்டப்பா இருக்கும். தேங்க்யூ, நன்றி.